ஞானவேல் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் வேட்டையன். வேட்டையன் படத்தோட டீசரை வர ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒரு பேன் இண்டியா மூவி. அடுத்து ஸ்டார் இலான் டைரக்ஷனில் நம்ம கவின் லீடர் நடிக்கிற படம். ஸ்டார் படத்தோட டப்பிங்கை நம்ம கவின் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸ்டார் படத்தை வர மே மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷனில் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். அரண்மனை 4 படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ போஸ்டரும் வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இந்த போஸ்டர் தான். மோஸ்ட்லி வர ஏப்ரல் 11 அரண்மனை 4 படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜோஷுவா இமைப்போல் காக்க இந்த படத்தில் வருண் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த ஜோஷுவா இமைப்போல் காக்க ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த படத்தை இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து பர்த் மார்க் இந்த படத்தில் ஷபீர் கலக்கல் மற்றும் மிர்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாப் மாட மூவி தான். பர்த் மார்க் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஆஹா தமிழ் மற்றும் ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு மார்ச் 29 இந்த பர்த் மார்க் படத்தை ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்து ரெபல் இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் மமிதா பைஜு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த ரெபல் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ஏப்ரல் 19 இந்த ரெபல் படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். மணிரத்னம் டைரக்ஷனில் கமல் ஹாசன் லீடர் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்திலிருந்து ஜெயம் ரவி வெளியே போனதுனால மலையாளம் ஆக்டரான நிவின் பாலி கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிவின் பாலி ஆன் போர்டு ஆக போறாரான்னு.